உங்களுக்கு இந்த மாரி மனசுக்குள்ள தோணுதா? சப்போஸ் யாராவது வீட்ட விட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வர லேட் ஆயிடுச்சுன்னா, மனசுக்குள்ளார தேவையில்லாத ஒரு கற்பனைகள், அதாவது எதிர்மறை கற்பனைகள் அந்த மாதிரி வருதா? ஏதாவது நடந்திருக்குமோ? என்ன ஆச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு மனசுக்குள்ளார பயம், பதட்டம் வருதா? அதே மாதிரி யாராவது நீங்க நீங்க யாருக்காவது ஃபோன் பண்றீங்க. அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்னோனே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே! ஏன் ஃபோன் எடுக்கல? உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ? அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கற்பனை. அதே மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க. டாக்டர் ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறோம்னு சொன்னோனே, அச்சச்சோ! நமக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு பயம். இந்த மாரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு எதிர்மறை கற்பனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு இமேஜினேஷன் அதாவது நல்லத எதிர்பார்க்கிறத விட, கெட்டத எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். கெட்டது மனசுல வந்துட்டே இருக்கு. அப்படின்னு இருக்கா? உடனே உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க வீட்ல இருக்கவங்க கூட ஏன் தேவையில்லாம மனச போட்டு இந்த மாதிரி குழப்பிக்கிறீங்க? நல்லது தான் இருக்கும். ஏன் எப்ப பார்த்தாலும் கெட்டதையே யோசிக்கிறீங்க? அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே சமயத்துல உங்களுக்கும் தோணும். நான் ஏன் நல்லதையே நினைக்க மாட்டேங்கிறேன்? எப்ப பார்த்தாலும் ஏன் கெட்டதையே எதிர்பார்க்கிறேன்? ஏன் எப்போதும் நெகட்டிவ் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கு? அப்ப நான் ரொம்ப நெகட்டிவ் பெர்சனா? அப்படின்னு கூட உங்க மனசுக்குள்ள தோணும். கவலைப்படாதீங்க. நீங்க நெகட்டிவ் பெர்சன்லாம் இல்ல. இது ஒரு திங்கிங் பேட்டர்ன். இத பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த மாரி பயமோ, பதட்டமோ இல்லாம எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டூ மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனல்ல மனத பத்தின பல சுவாரஸ்யமான, மிக முக்கியமான விஷயங்கள பேசிட்டு இருக்கோம். மனதின் மறுபக்கம். இந்த எபிசோட்ல நம்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மனது ஏன் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத கற்பனைகளை உருவாக்கிட்டே இருக்கு. சொல்லப்போனா நம்மளை பயமுறுத்துற கற்பனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. நம்மளா நெனச்சாலும் ஏன் அத அவாய்ட் பண்ண முடியல? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம மனசு இருக்கு இல்லையா? அது நம்ம சந்தோஷமா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வந்துறக்கூடாதுங்கிறதுல தான் அது முழு கவனமே இருக்கும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது. நம்ம உயிருக்கோ, உடம்புக்கோ எந்தவித பிரச்சனையும் வந்துறக்கூடாது. நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அது நம்ம ரொம்ப சேஃபா இருக்கணும். அப்படிங்கிற ஒரே முக்கியமான இன்டென்ஷன் தான் நம்மளுடைய மனசுக்கு. நம்ம பிரெயின் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் எப்போதுமே ஒரு ஆபத்து ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்திலேயே தான் அது இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துருமா? ஏதாவது ஆபத்து ஏதாவது வந்துருமா? நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிற மாதிரி எப்போதும் ஆபத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா, நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா? நம்மளுடைய மூதாதையர்கள். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃபான லைஃப் எல்லாம் இல்ல இல்லையா? ஒரு செகண்ட்லயே அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள்லயும் அவங்க சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம அட் பிரசன்ட்ல இருக்கிற லைஃப் அவங்களுக்கு இல்ல இல்லையா? ஸோ எப்போதுமே அவங்க கவனமா இருந்தே ஆகணும். ஸோ அதோட கன்டினியூவேஷன் தான் இன்னமும் நம்ம அந்த மாதிரி இருக்கோம். அதனால தான் நம்மளுடைய மனசு வந்து ஆபத்த எப்போதும் எதிர்நோக்குது. ஏதாவது பிரச்சனை வந்துருமோ! அப்படின்னு டேஞ்சர் ஏதாவது வந்துருமோ! அப்படின்னு எந்நேரமும் நெகட்டிவான விஷயங்களை மனசுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா, அப்பதான் அந்த பிரச்சனை வர்றப்போ, நம்மளால அத ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நெனைக்குது. நம்ம பிரச்சனைய எதிர்பார்க்கலன்னா, திடீர்னு அந்த பிரச்சனை வர்றப்போ, நம்மளால அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். அதனால பிரச்சனையே முன்னாடியே வந்து அது நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நம்மள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இது பிரெயினோட ஒரு புரொடெக்டிவ் ஃபங்ஷன். இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய மனசு வந்து இந்த மாரி நெகட்டிவ் எமோஷன்ஸ, நெகட்டிவ் தாட்ஸ கிரியேட் பண்றப்போ, நம்மளால அத ஹேண்டில் பண்ண முடியும். சரி, இது வந்து ஒரு நெகட்டிவ் பயாஸ் தான். அதாவது கெட்ட விஷயங்களை தேடுகிற மனதின் பழக்கம் தான் இது. இத நெனச்சு நான் கவலைப்பட போறதில்ல. இது பயப்பட போறதில்ல. இது ஒரு புரொடெக்டிவ் மெக்கானிசம் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வரும். ஸோ அந்த சிச்சுவேஷன நிதானமா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா, இன்னும் சில பேருக்கு, அதாவது கொஞ்சம் சில பேருக்கு, இந்த கற்பனை வந்து அவங்களுடைய டே டு டே விஷயங்களை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கும். ஒரு சின்ன ஃபோன் கால் வந்தா கூட பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. பயங்கரமா பதட்டப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி. அது அவங்களுடைய டே டு டே விஷயங்கள அஃபெக்ட் பண்ணும். ராத்திரி தூங்க போனா கூட அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியானவர்கள், இந்த மாரி பிரச்சனையில இருக்கிறவங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனையிலருந்து அவங்களால விடுபட்டுற முடியும். ஏன்னா, இது வந்து ஒரு பெர்சனாலிட்டி டிஸார்டர் மாரியோ, ரொம்ப சீரியஸான இஷ்யூவோ கிடையாது. இது வந்து ஒரு திங்கிங் பேட்டர்ன்ல இருக்கிற ப்ராப்ளம். அதனால இத நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ இத மாத்திக்கணும்னா முதல் படி என்ன? மனச பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன்? அப்படிங்கிறது தான். நம்ம மனச பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். இட்ஸ் அன் அவேர்னஸ். அது தெரிஞ்சுக்கிறது தான் மாற்றத்திற்கான முதல் படி இல்லையா? அதனால தான் நம்ம மனதை பத்தி நெறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்பதான் எந்த மாதிரியான சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்மளால நிதானமா யோசிக்க முடியும். நிதானமா அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியும். மாற்றம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால நம்ம மனச புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனச நல்லபடியா ஹேண்டில் பண்ணவும் முடியும். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம்.